வணக்கம் நண்பர்களே. பாருங்கள், இந்த கண்ணாடியில் தான் வந்து எம்ஜிஆர் கண்ணாடி, ரஜினி கண்ணாடி, எம்ஜிஆர் கண்ணாடின்னு சொல்லலாம். பாருங்கள், இன்னொரு கண்ணாடி எடுத்து வரேன். இதில் தான் வந்து வீடியோவில் நிறைய வீடியோ எடுக்குதுங்க. இன்றைக்கெல்லாம் சந்தைகளை போயிருந்தோம். பப்பாளியில் வாங்கினோம், தோட்டத்துக்காய் பப்பாளி. இந்த கண்ணாடியில் தாங்க வந்து நாங்கள் நிறைய வீடியோ எடுக்கிறோம். இதுக்கு வருங்க, இன்னொரு கண்ணாடி எடுத்து வரேன். சுற்றி பவான் சார் மீன் ஆஃபீஸுக்கு அங்கே இங்கெல்லாம் சுற்றி பவான் சார் டேமு. இப்போ இன்னொரு கண்ணாடி பாருங்கள். இந்த கண்ணாடி வந்து இது வந்து அதுபோக இன்னொரு ஜெயிலர் கண்ணாடி, அது உடஞ்சிருச்சு. அதுபோக இன்னொரு கண்ணாடி இருக்குது. அது ஜெயிலர் கண்ணாடி. இங்கே அந்த கண்ணாடி உடஞ்சிலேருந்து நமக்கு ராசியே போயிடுச்சுங்க. ஜெயிலர் கண்ணாடி அதிகமாக பல வீடியோலெல்லாம் போட்டிருப்பேன். ஜெயிலர் கண்ணாடி அது பஸ்ஸில் போகும்போது ஒன்றுமில்லை, ஒரு நண்பர், பழைய நண்பர், ஒருத்தர், நண்பர்னு சொல்ல முடியாது. அவர் என்ன பண்ணார்னா, தம்பி நான் உனக்கு சீட் எடுக்கிறேன் தம்பி. சரிப்பா, சீட் எடுக்கிறீங்களா பஸ்ஸுக்கு? சரி. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனேன். அப்புறம் தம்பி நான் உங்களுக்கு சீட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். யூடியூபர். சரி சீட் எடுப்பார். சீட் எடுத்துக்கிறேன். சரி சீட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். பஸ்ஸில் டிக்கெட் எடுக்கிறேன். சரிப்பா டிக்கெட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். கடைசியில் அந்த ஆள் டிக்கெட் எடுத்த நல்ல நேரம் என்னமோ தெரியல, 10 ரூபா தான். என்ற ஊர்லேருந்து சத்தியமங்கலத்துக்கு 10 ரூபா தான். 8 கிலோமீட்ரு. என்ன 10 ரூபாய் 80 ரூபா தான். அந்த ஆள் நான் டிக்கெட் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு பழைய நோட்டு, ஒரு 20 ரூபா நோட்டு, பழைய நோட்டு ஒன்று வச்சு எடுத்துட்டார். அப்புறம் நான் எதாச்சியே வந்து சரி எடுங்க சொல்லிட்டேன். பரவாயில்ல, அந்த ஆள் வந்து 1 ரூபா 8 4 கூட விட மாட்டேன். அப்படி பரவாயில்ல எடுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்புறம் அந்த ஆள் டிக்கெட் எடுத்து கொஞ்சம் நேரம் ஆச்சு. இந்த முன்னாடி பஸ்ஸில் கூட்டம், முன்னாடி இருக்கிற ஒரு நபர் வந்து இடித்தார். நான் ஜோப்பில் கண்ணாடி வச்சுருந்தேன். அந்த ஜெயிலர் இந்த மாதிரி ஜெயிலர் கண்ணாடி வந்து நான் ஜோப்பில் வச்சுருந்தேன். அதுதான் அந்த பழைய வீடியோவில் போய் பாருங்கள். மேக்ஸிமம் ஜெயிலர் இந்த வீடியோ தான் நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருப்பேன். அப்புறம் ஒருத்தர் நெருக்கு வந்து ஒருத்தர் டப்புன்னு ஒரு சத்தமாச்சு. நான் கவனிக்கல. கடைசியில் சத்தியமங்கலம் பஸ் ஸ்டாண்டு போய் அப்புறம் இன்னொரு பஸ் ஏற வேண்டியது. அதில் ஏறும்போது பார்த்தா ஒரு கண்ணாடி உடஞ்சிருச்சு. அந்த பஸ்லேயே வச்சுட்டேன். அப்போ தான் எனக்கு ராசியே போயிடுச்சு. இது என்ன வேடிக்கைன்னா, சரி அந்த ஆள் டிக்கெட் எடுத்தா அப்படி இல்லை, எங்கள் ஊருக்கார் தான். அப்புறம் நான் ஒரு டைம் தடத்தில் போயிட்டுருந்தேன், வண்டியில் போயிட்டுருந்தேன். அந்த ஆள் தம்பி குணா, பாபா குணா, என் பேர் வந்து பாபா குணா, தம்பி குணா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டா. அப்படி நான் சொல்லுங்கண்ணா என்னங்கண்ணா அப்படி, பஸ்ஸுக்கு ஒரு 10 ரூபா எடுத்துடலப்பா, காசு கொடுப்பா. எப்படி நான் சொல்லுவேன் உங்களுக்கு புரிஞ்சுதா? தம்பி பஸ்ஸுக்கு டிக்கெட்டு ஒரு 10 ரூபா எடுத்த, அந்த காசு கொடுப்பா. ஆனால் நான் குழந்தைய ஸ்கூலுக்கு விட்றதுக்கு போகிறேன்னா ஜோப்பில் 10 ரூபா கூட ஜோப்பில் இல்லையா? இல்லைண்ணா குழந்தைய ஸ்கூலுக்கு விட்றதுக்கு போயிட்டுருக்குற, இப்படி கேட்குறீங்க அப்படின்னு. அதாவது எதாச்சியாக நடக்கிறது வந்து நண்பர்களே. நாங்களே போகிறோம், 4 பேர் 5 பேர் போகிறோம். சரி நான் டிக்கெட் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அந்த காசு யாராவது திருப்பி கேட்பாங்களா? அதையும் சொல்லுங்கள்.